அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய காணொலியில் நாம் பார்க்கொள்ளது பொதுத்தமிழ் ஸ்பாட் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 20 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமுக்கு பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து இந்த ஸ்பாட் டெஸ்ட் 20 கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க. முதல் கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார்? திருமூலர். கேள்வி 2, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்? திருவிக்கா. கேள்வி 3, கண்டெடுக்கப்பட்டுள்ளன, பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கேள்வி 4, நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரனாவே 2 எழுத்துக்களை மட்டுமே வரும். கேள்வி 5, மருதத்திணையின் பறை எது? மருதத்திணையின் பறை மணமுலான்னு சொல்லலாம், அல்லது நெல்லரிக்கினையும் வரலாம். கேள்வி 6, பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. எப்பவுமே நம்ம தவறானது எது சரியானது எதுனா 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர், சரி. பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலரா? கபிலர் கிடையாது. பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். முடத்தாம கண்ணியார். அடுத்து சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தினார், சரி. பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடையலூர் உருத்திரங்கனார், சரி. அப்போ 6வதுக்கு தவறானது ஆப்ஷன் பாம்பே தான். கேள்வி 7, நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் சரியான விடை பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் எழுதி 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் நற்றிணை. நல் என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் நூல் நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழி அழைக்கப்படும் நூலும் நற்றிணை. கேள்வி 8, சிலப்பதிகாரத்திற்கு உரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? சரியான விடை நாமு வெங்கடசாமி நாட்டாருடைய உரைதான் நூல் முழுமைக்கு கிடைக்குது. கேள்வி 9, சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 10, கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? பாஞ்சாலி. கேள்வி 11, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? சரியான விடை பாவேந்தர் பாரதிதாசன். கேள்வி 12, பொருந்தாத இணை எது? அப்போ பொருந்தாததுன்னா 4 ஆப்ஷன் பார்க்கலாம். ஒரு உல்லாச பயண சிறுகதை எழுதிந்து வண்ணதாசன். ஒவ்வொரு கல்லாய் சிறுகதை எழுதிந்து கந்தர்வன். பழிக்கு பழி என்ற சிறுகதை எழுந்தது தானா சேனாதிபதி. அப்போ தவறானது ஆப்ஷன் டி தான். மண் என்ற சிறுகதை எழுதுந்து நாஞ்சில் நாடுனா நாஞ்சில் நாடன் கிடையாது. மண் என்ற சிறுகதை எழுதுந்து ஐக்கன் என்பவர் தான் எழுதியிருப்பார். அப்போ நாஞ்சில் நாடன் எதை எழுதியிருப்பார்னா கிளிசல்கள் என்ற சிறுகதை எழுதியிருப்பார். கேள்வி 13, கூற வந்த பொருள் வெளிப்படாது மறைவாக இருக்க அதனை உணர்த்த வேறொரு பொருள் வெளிப்படையாக நிற்குமாறு அமைக்கும் இலக்கிய உத்தி எது? இறைச்சி. கேள்வி 14, அகம் என்றே பெயர் அமைந்த பழந்தமிழ் இலக்கிய நூல் எது? சரியானுடைய ஆப்ஷன் பி, அகநானூறு. அகநானூருக்கு நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 15, பொறுத்துக. பாலைத்திணை பாடல்கள். பாலைத்திணை பாடல்கள்னாவே ஒற்றைப்படை எண்களாக வரும். 1, 3, 5. குறிஞ்சி திணை பாடல்கள் 2, 8, 12, 18. முல்லைத்திணை பாடல்கள் 4, 14, 24, 34. மருத திணை பாடல்கள் 6, 16, 24 பாடல்கள். நெய்தல் திணை பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 என வரும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 16, தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். கேள்வி 17, பொருந்தாத தொடரை காண்க. திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளம் காட்டும் படித்தால் என்று பாடியவர் கபிலர், சரி. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதாலம் அளந்தார் ஓர்ந்து என்று பாடியவர் நக்கீரர்னா கிடையாது. பரணர் பாடியிருப்பார். அப்போது தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. ஆப்ஷன் சி பாருங்கள், உள்ளுதோர்லம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று பாடியவர் மாங்குடி மருதனார், சரி. ஆப்ஷன் டி பாருங்கள், பொய்ப்பால பொய்யாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று சொன்னவர் தேனிக்குடி கீரனார், சரி. அப்போ இங்கே தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே, பரணர் தான் வந்திருக்கணும். 18வது கேள்வி, கண்களால் நகுபவள் யார்? கண்களால் நகுபவள்னா கண்ணகி. கண்ணகி என்பதற்கு பொருள் என்னன்னா கண்களால் நகுபவள். கேள்வி 19, வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு எப்பொழுது? வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு 1710.
கேள்வி 20. அரிய ஆண்மை இலக்கண குறிப்பு தருக. அரிய ஆண்மைனா குறிப்பு பெயரச்சம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை 20 ஸ்பாட் டெஸ்ட் கொஸ்டினுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.